அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இந்த 7 நாட்களில் பயணம் செய்யுது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இந்த கும்பராசி நேயர்கள் அனைவரும் அடைய போகிறாங்க. மேலும் இந்த 7 நாட்களில் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரம் செய்யணும் அப்படின்ற முதற்கொண்டு இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினச்சிங்களோ அந்த விஷயத்தை அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், புதன் சிம்ம ராசியில் இருக்கார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கடக ராசிக்கு சஞ்சரிக்கிறாரு. மேலும் 30ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு செல்ல போகிறாரு. மேலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரித்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த விஷயம் செய்தாலுமே நீங்கள் முழு கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்வது நல்லதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் எந்த இடத்துல அமர போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வீணான விவகாரங்களை விட்டு வாசலில் நிற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகவே பழக்க வழக்கங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. சந்திர பகவானுடைய சஞ்சரங்கள் கூட இந்த 7 நாட்களில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கும். மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் பழைய வாகனங்களை பழுது பார்ப்பீங்க, வீட்டை புதுப்பித்து அழகுபடுத்துவீங்க. மேலும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த புதன் பகவான் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நற்பெயர்கள் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செய்ய முடியாத சூழ்நிலை அடையும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய மனநிலை ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து முக்கியமாக போடாதீங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் எந்த இடத்துல அமர போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் போட்டி பந்தயங்கள் வெற்றிகரமாக அமையும், ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடுபிடிக்கும், தொழிலில் முன்னேற்றகரமான பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6 மற்றும் 7ஆம் வீட்டில் அமர்வதால் திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும், வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும், பெரியோர்கள் சந்திப்பால் வியாபாரத்தில் விருத்தி செய்வீங்க. மேலும் ராசி பகவான் உங்கள் ராசியில், அதாவது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு உண்டாகும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2வது இடத்தில் அமர்வதால் எதிர்பாராத வகையில் பண செலவுகள் உண்டாகும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8வது இடத்தில் அமர்வதால் கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யும் எண்ணம் உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். அந்த வகையில் நீங்கள் கோயில் பணிகளுக்கு நீங்களாகவே பலவிதமான உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அந்தளவுக்கு தான் உங்களுடைய மனநிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பண விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க. மேலும் வார முற்பகுதியில் சுமாராக தான் இருக்கும். பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நன்கு ஆலோசித்து எடுப்பது நல்லது. மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேறு வேலைக்கு முயற்சிப்பதை பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இப்போ என்ன வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ அந்த வேலையை தயவு செஞ்சு மாற்றாதீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வேலையவே மேற்கொள்ளுங்க. புதுசாக ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புதுசாக எந்த வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி எதுவுமே எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு நிறைய விதமான இழப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அலுவலக பணிகளிலும் கவனமாக நீங்கள் இருக்கணும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு அந்த லாபமானது திருப்தி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் கவலையே படாதீங்க. மேலும் கடையை புதிய இடத்திற்கு மாற்ற நினைப்பவங்க அதற்கேற்ற முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அந்த முயற்சி கூட உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் அவ்வப்பொழுது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு சில சலுகைகள் பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் 25, 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 5 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அம்மனுக்கு தீபம் ஏற்றி மனசார வேண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கெட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட, கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் கூட அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் அந்த அம்மன் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே கூடிய விரைவில் கொடுப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது 3 நட்சத்திரம் அமைய பெற்றிருக்கும். அந்த வகையில் கும்ப ராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாத்தி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அந்த வகையில் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதத்தில் பல திசைகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வாக்குவன்மையால் மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானம் கிடைக்கும். தானிய உற்பத்தி பெருகி விவசாயிகளுக்கு தனவரவு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பதும் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாமதமான பதவி உயர்வுகள் மற்றும் துறை அதிகாரிகள் ஆதரவான விரைவில் கிடைக்கும். நோட்டு புத்தகம், ஜெராக்ஸ் ஸ்டோரு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலமாக அமையப்போகுது. மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்க போகுது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபம் தரக்கூடிய வகையிலும் இருக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடக்கும். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாமல் நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடக்கும். குடும்ப விழாக்கள் சந்தோஷ தருணங்களாக அமையும். மனைவியோடு உறவு சீராக மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். முன்னோர் சேமித்த சேமிப்புகளில் பலன் தற்போது அறுவடை செய்வீங்க. அரசு வகையில் ஆதாயம் ஏற்படும். வங்கிகள் மூலமாக கிடைக்க உங்களுக்கு நிறைய விதமான பண உதவிகள் புதிதாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வரும். நன்றி.